ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கேப்சிகம் வெண்டைக்காய் வந்து குழம்பு தான், புளிக்குழம்பு செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு ஈஸியான ரெசிபி தான், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 10-15 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் வந்து பாதி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 10 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் கேப்சிகம் வந்து பொரிச்ச குழம்பு. இது பாருங்கள், கேப்சிகம் பாதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முழுசு ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் கடுகு வெந்தயம் வந்து போட்டு நல்லா தாளித்து விட்டு பொரிஞ்சிக்கிறட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 10 பல் பூண்டு வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு சின்ன தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது கூட வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, மசால் கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு, எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மசால் கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க காயை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க வெண்டைக்காய் கேப்சிகம் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா வெண்டைக்காயும் கேப்சிகம் நல்லா வெந்திருக்கு, எண்ணெயிலே வெந்திருக்கு. அந்த மசால் பிடிக்கிறதுக்கு, உப்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தூள் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. இது வந்து சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. அவசரத்துக்கு சட்டுன்னு வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டால் அந்த இதெல்லாமே போயிருச்சு. இப்போ புதுசாக தொடங்குற மாதிரி தான் தொடங்கியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.